எடப்பாடிக்கு ஏற்கனவே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு, முல்லை பெரியார் இதை தமிழர் நலனை விட்டு கொடுத்து மலையாளி செயல்பட்டாரு, ராஜா முகமது தமிழர் தான் ஓரளவு நியாயமா செயல்பட்டாருன்னு எம்ஜிஆரை அடிக்கிறாரு. ஜெயலலிதாவை வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு. இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி ஊழலுக்கே ஒரு உதாரணமா கன்விட்டானோ தான் உங்க ஆத்தா ஜெயலலிதான்னு இவர் ஜெயக்குமாருக்கு சொல்லி ஜெயக்குமாருக்கும் அவருக்கும் மோதல் நடந்து, ஆமாயா உங்க ஆத்தா ஊழல் வழக்குல கன்விட்டானவங்க தானே ஓப்பனா அடிச்சாரு. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல விரும்பல, அது கேசி பழனிசாமி ஒரு வழக்கு கூட கொடுத்திருக்கிறாரு, அதை நான் சொல்ல விரும்பல, தெரியும் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை பேசினாரு. எல்லாரும் கேட்கும்போது ஆமா உண்மையை தானே பேசினேன், அந்த திராவிட சுடுகாட்டுல அப்படித்தானே இருக்குன்னு, அதை வேற ஆமா சொன்னது சரிதான்னு அவரு ஜெயலலிதாவை அதுலயும் திருப்பி அடிச்சாரு. இப்படி அடிச்சுதான் அவரு பெரியார ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அடிச்சுதான் திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் பேசிதான் அவரு 8 விழுக்காடு ஓட்டு இவர் ஈரோடு கிழக்குல அதிகம் பெற்றாரு. பெரியார் அடிச்சதுனால பிறமொழியாளர் ஓட்டுகள் உதயசூரியனுக்கே போயிட்டு ரெட்டலை ஓட்ட. அப்போ சீமான் தன்னுடைய தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழலுக்கு கன்விட் ஆனவங்க இன்னைக்கு நீ ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஜெயித்திர முடியுமாலாம் கேட்டு, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கெடுத்தவர், 1.1 எடுத்தவர், ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவே அடிச்சு ஊழல் மகாராணினை அடிச்சு பின்னி பெடல் எடுத்து அதை யாரும் மீண்டும் கேட்க முடியாத அளவுக்கு செய்து ஜெயக்குமார் மட்டும் கேட்டாரு. அப்படியே கேசி பழனிசாமி மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆபீஸ்ல கொண்டு கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு 8.2 விழுக்காடுல வந்துட்டாரு. சீமான் வர்றது ஜெயலலிதா பிராமின் காஸ்ட் நியூட்ரல், எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்க கட்சி. அப்ப எடப்பாடியால பலன் இல்லாத பறையர், தேவேந்திரகுல வேளாளர், செங்குந்தர், உடையார், இந்த மாதிரி மன்னார் நாவிதர் புயவர், இப்படி எடப்பாடிக்கு ரெட்டலையில பலன் இல்லாத வாக்குகளை எடுத்து அவர் 8 விழுக்காடு வந்துட்டாரு. அவர் மீண்டும் அதே புள்ளியில தான் சீமான் பயணிக்கிறார். நிரூபிச்ச சீமான் மேல உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நிரூபிக்காத விஜயை தூக்கி பேசின தமிழிசை போன்றவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய் அவர் சிஎம் கேண்டிடேட்டா நின்னாருன்னா எம்ஜிஆர் சென்ட்ரிக் ஓட்ட எடப்பாடியால உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாம நீங்க திணறுவீங்க. சீமானுக்கே ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு 7.1 போயிட்டு விஜய் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த ஓட்டை தூக்குவாரு.